வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பிரதமரை வரவேற்கக்கூட ஓபிஎஸ்க்கு அனுமதி கிடையாதா? கூட்டணியிலிருந்து வெளியே வாங்க ஆதரவாளர்களின் கோபம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது பன்னீர்செல்வம் அவர்கள் கடந்த பல ஆண்டுகளாகவே பாஜகவுடன் மிகவும் நெருக்கமாக பயணித்து வருகிறார். குறிப்பாக சொல்லப்போனால் சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ் தர்ம யுத்தமே நடத்தியதற்கும் ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகளே இணைவுக்கு பாஜகவே காரணம் என்றும் கூறப்படுகிறதாம். அதனை உறுதிப்படுத்தும் வகையால்தான் பிரதமர் மோடி கூறியதால் துணை முதல்வர் பதவி ஏற்றதாக ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்திருந்தார். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் பொதுச் செயலாளர் பதவியாளராக பதவியேற்க எதிர்ப்புகளும் தெரிவித்த நிலையில்தான் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்தே நீக்கம் செய்யப்பட்டனர். எனினும் புதிய கட்சி தொடங்கதாக பன்னீர்செல்வம் தெரிவித்த நிலையில் அதிமுக விவகாரம் தொடர்பாக பல வழக்குகளையும் நீதிமன்றத்தில் தொடுத்துள்ளார். இதனால் அதிமுக தொண்டர்கள் ஒருமை மீட்க குழு என்ற பெயரில் தற்காலிக அமைப்பை ஏற்படுத்தி செயல்படுத்தி வருகிறார். 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார். ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். அங்கு தோல்வியும் அடைந்துள்ளார் என்றே கூறலாம். இதனிடையே தான் திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு கடந்த மார்ச் மாதம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த ஏப்ரல் மாதமும் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தன. இதனால் ஓபிஎஸ் அவர்களோ டிடிவி தினகரன் நிலை என்ன என்று கேள்விகள் அரசியல் வட்டாரங்கள் எழுந்துள்ளது. ஆனால் தாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் உள்ளோம் என்று இருவருமே கூறி வந்தனர். அந்த சமயத்தில் தான் சில காலமாக பாஜக தன்னை கணிப்பதாக ஓபிஎஸ் அவர்கள் வருத்தத்தில் இருந்தாராம். இதன் வெளிப்படையாகத்தான் தாங்கள் கூட்டணியில் இருக்கிறோமா இல்லையா என்பதை பாஜக தலைமைதான் கூற வேண்டும் என்று கேட்டியளித்திருந்தார். மேலும் அமித்ஷாவோ சென்னை வந்தபோது கூட தங்களை அழைத்து சந்திக்காதது மிகவும் வருத்தம் அளிப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்திருந்தனர். நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 நாள் பயணமாக நேற்று தமிழகம் வருகை தந்தார். பிரதமரை வரவேற்க கூட தங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று, அப்படி தந்தால் அதனை தான் பாக்கியமாக கருதுவாக என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருந்தாராம். எனினும் திருச்சி வந்த பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, முனிசாமி உள்ளிட்ட அதிமுகவின் தலைவர்களே அவர்களை வரவேற்றனர். அதே போலத்தான் ஜி.கே. வாசன், ஏசி சண்முகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்களை விமான நிலையத்தில் வரவேற்றனராம். ஆனால் ஓபிஎஸ் அவர்களோ வெளிப்படையாக கடிதம் எழுதியும் கூட பிரதமரை வரவேற்க அவருக்கு அனுமதி அளிக்காதது அவருடைய ஆதரவாளர்களே பெரும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி வருகிறது. அது மட்டுமின்றி இதனால் பாஜக கூட்டணியிலிருந்து விலக வேண்டும் என்ற குரல்களும் அவர்கள் ஆதரவாளர்களிருந்தே வந்துள்ளலாம். இதைத் தொடர்ந்துதான் இது தொடர்பாக ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அளித்த பேட்டியில், தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணி. பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கும் நன்மை பயக்காது. ஓபிஎஸ்க்கு நன்மை இல்லை. எனவே இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்துவிட்டால் நிம்மதி என்றும், தன்னை மதிக்காத பாஜக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேற வேண்டும் என்றும், ஓபிஎஸ்ஐ பாஜக புறக்கணிக்கிறது, அதை அவர் வரப்பிரசாதமாக எடுத்துக்கொண்டு அவர் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதே மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி ஓபிஎஸ் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி கட்சி ஒன்றை தொடங்குவாரா அல்லது டிவிக்கு உடன் கண்டிப்பாக இணைவாரா என்பதே அரசியல் வட்டாரங்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.